இதில் வந்து ஏப்ரல் 2026 10th மேக்ஸ் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க்கில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்பதாவது கொஸ்டின், 10வது கொஸ்டின், அடுத்து 13வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் பாருங்கள். x = 11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடு என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. x = 11 இந்த மாதிரி வந்தாலே வந்து YHக்கு இணையான கோடு அப்படின்னு தான் அர்த்தம். x = 11 அப்படிங்கிற கோடு வந்து இந்த மாதிரி தான் போகும், YHக்கு இணையாக போகும். அதாவது அந்த நேர்கோட்டில் எக்ஸினுடைய மதிப்பு, எக்ஸ் ஆயத்தொலைவு வந்து 11 இருக்கும். இப்போ இதில் என்னென்ன புள்ளிகள்லாம் வரலாம் அப்படின்னா 11,1, 11,2 இந்த மாதிரி வரலாம். எக்ஸோட மதிப்பு எப்போவுமே 11ங்கிறதுனால கோடு வந்து இப்படி தான் வரும். இந்த கோடு வந்து எப்படி இருக்குன்னா YHக்கு இணையாக இருக்கும். ஜென்ரலாக இங்கே x = 11க்கு பதிலாக வேறு எந்த நம்பர் வந்தாலுமே ஆன்சர் வந்து YHக்கு இணை தான். x = கான்ஸ்டன்ட் அப்படின்னாலே YHக்கு இணையான கோடு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் வந்து ஆவன்னா YHக்கு இணை. அடுத்தது 10வது கொஸ்டின். tan θ + cot θ = 2 எனில் tan square θ + cot square θவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா a + b² ஃபார்முலா அப்படி எடுத்துக்க போகிறோம். a + b² ஃபார்முலா என்ன? a² + 2ab + b². அதில் நம்ம abக்கு பதிலாக tan θ cot θன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ tan θ + cot θ² = இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இதில் tan square θ + 2 tan θ cot θ + cot square θ. இதில் வந்து tan square θ + cot square θ இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதை ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். tan square θ + cot square θ + 2 tan θ cot θ. 2 tan θ. cot θங்கிறது என்னது? டேனோட தலைகிழி. இப்போ காட்டுக்கு பதிலாக 1/tan θ அப்படின்னு எழுதிக்கலாம். tan θ கேன்சல் ஆயிரும். ஸோ tan square θ + cot square θ + 2. இங்கே வந்து லெஃப்ட் சைடில் tan θ + cot θவோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2². இப்போ 2² வந்து 4. அந்த 2வை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா +2 இங்கே வரும்போது -2 = tan square θ + cot square θ. 4 - 2 2. இப்போ tan square θ + cot square θவோட வேல்யூ 2. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் A 2. அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின். ஒரு புள்ளி விவர தொகுப்பின் σx² = 140, σx = 28 மற்றும் n = 7 எனில் அதன் திட்ட விலக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து திட்ட விலக்கம் ஃபார்முலா σ = σx²n - σx/n². இதில் நம்ம தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். σx²ங்கிறது 140 என்னோட மதிப்பு 7 மைனஸ் σx 28/n 7² இப்போ இங்கே கேன்சல் பண்ணோம்னா 20 ஆகும். இங்கே 4 7 28. ஸோ √20 - 4² 16. √4 √4ஓட மதிப்பு 2. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் B 2. அடுத்தது 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின். இதுவுமே கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். ஒரு கனசதுரத்தின் கன அளவிற்கும் அக்கனசதுரத்தினுள் சரியாக பொருந்தும் ஒரு மிகப்பெரிய கோளத்தின் கன அளவிற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து நமக்கு 2 ஃபார்முலா தெரிஞ்சாகணும். கனசதுரத்தோட கன அளவு, அடுத்தது கோளத்தினுடைய கன அளவு, 2த்துக்கும் விகிதம் கண்டுபிடிக்கணும். இப்போ கனசதுரத்தை ஃபஸ்ட்டு கனசதுரம் வரைஞ்சிட்டோம். இதுதான் கனசதுரம். அந்த கனசதுரத்துக்குள்ள கரெக்டாக, அதாவது மிகப்பெரிய கோலம்னு கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கோலம்.
இப்போ கனசதுரம் அப்படிங்கும்போது கனசதுரம்னு எடுத்துட்டோம்னாலே ஒரே ஒரு அளவு தான், பக்கம் தான். பக்கம் வந்து நம்ம ஏன்னு வச்சுப்போம். கனசதுரத்தோட பக்கத்தை ஏன்னு வச்சுப்போம். கோலத்துக்கு ஒரே ஒரு அளவு தான் ஆரம், ஆரம் ஆர். இப்போ கனசதுரத்தோட பக்களவு ஏ அப்படிங்கும்போது எல்லா பக்கமும் ஏவாக தான் இருக்கும். நீங்கள் எந்த சைடு எடுத்துட்டாலுமே உங்களுக்கு ஏ தான். இப்போ இதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மிகப்பெரிய கோலம் அப்படிங்கும்போது அந்த கோலத்தோட விட்டம் வந்து கனசதுரத்தோட பக்க அளவுக்கு சமமாக இருக்கும். அது விட்டம் வந்து ஏவாக இருக்கும். விட்டம் ஏவாக இருந்துச்சுன்னா ஆரம் அதில் பாதி, ஏல பாதி a/2. இப்போ கோலத்தோட ஆரம் வந்து a/2 இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும், ஈஸி தான். இப்போ 2 கன அளவுக்கு உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. கனசதுரத்தின் கன அளவு பை கோலத்தின் கன அளவு. கனசதுரத்தோட கன அளவு a³, கோலத்தின் கன அளவு 4/3 πr³. இப்போ a³ பை 4/3 இன்ட்டு பையோட மதிப்பு இப்போ அப்படியே வச்சுக்கலாம். பை r³, ஆறுங்கிறது a/2. இப்போ a/2 ஹோல் க்யூப். இப்போ a³ பை 4/3 இன்ட்டு பை இன்ட்டு a³ பை 2³ 8. இதில் வந்து இந்த a³ இந்த a³ கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டுனா மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். ஈக்குவல் டு இப்போ இந்த பை 3 வந்து அப்படியே மேலே போயிடும், 8 மேலே போயிடும். இப்போ 3 இன்ட்டு 8 பை 4 பை. இப்போ 4க்கும் 8க்கும் அடி கொடுத்தோன்னா 6/π அப்படின்னு கிடைக்கிது. 6/π. அப்போ 2 கன அளவுக்கு உள்ள விகிதம் வந்து 6:π அப்படின்னு எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். மார்க்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், பையோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம எழுதலாம். பையோட மதிப்பு 22/7. இப்போ 6/22/7 அப்படின்னு சொல்லும்போது 6 × 7/22 ஆயிரும். ஸோ 6 42/22 அடி கொடுத்தோன்னா 21/11. ஆன்சர் வந்து அப்போ 21:11. ஸோ 6:π அப்படின்னாலும் கரெக்டான ஆன்சர் தான், 21:11 அப்படின்னு வந்திருந்தாலும் கரெக்டான ஆன்சர் தான். அடுத்தது 42வது கொஸ்டின், 5 மார்க்கு, கம்பல்சரி. ஆல்ஃபா மற்றும் பீட்டா என்பன 2x² - 3x + 1 = 0 எனும் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் எனில் 1/α² மற்றும் 1/β² ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க. இப்போ இந்த சமன்பாட்டோட மூலங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருந்து ஏபிசி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஏங்கிறது x² கெழு, பிங்கிறது x கெழு, சிங்கிறது நம்பர் டேம் மாறிலி உறுப்பு. இப்போ மூலங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூலங்களின் கூடுதல் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. மூலங்களின் கூடுதல் ஃபார்முலா -b/a. இப்போ மைனஸ், ஆல்ரெடி பியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +3/2, 3/2. அடுத்தது மூலங்களின் பெருக்கற்பலன் ஆல்ஃபா × பீட்டா = c/a, 1/2. இப்போ நமக்கு வந்து 1/α², 1/β² மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதில் வந்து மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். மூலங்களின் கூடுதல் 1/α² + 1/β² = குறுக்க பெருக்கி கண்டுபிடிச்சிக்கலாம். α² + β² α² β². இப்போ α² + β² ஃபார்முலா நமக்கு தெரியும்.
alpha plus beta the whole square minus 2 alpha beta by இதை எப்படி எழுதிக்கலாம் alpha beta the whole square equal to இப்போ alpha plus beta நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 3/2 whole square minus 2 into alpha beta 1/2 by alpha beta க்கு ஸ்கொயர் 1/2 whole square. இப்போ 3/2 ஸ்கொயர் எடுத்தோன்னா 9/4 minus 2 கேன்சல் ஆயிரும். ஸோ minus 1 by 1 ஸ்கொயர் 1 by 2 ஸ்கொயர் 4. is equal to இங்கே by 1 இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும் 9 minus 4/4 by 1/4 which is equal to 5/4 by 1/4. 5/4 into தலைகீழாக போகும் 4/1. ஆன்சர் வந்து 5. இப்போ வந்து மூலங்களின் கூடுதல் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு 5ன்னு கிடச்சிருக்கு. மூலங்களின் கூடுதல் 5. அடுத்தது இதே போல் மூலங்களின் பெருக்கற்பலன் கண்டுபிடிக்க போகிறோம். மூலங்களின் பெருக்கற்பலன் 1/α² into 1/β². ஏன்னா இதை தான் மூலங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மூலங்களையும் பெருக்கிறோம். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் 1 into 1 1 α² into β². இதை 1/α the whole squareன்னு எழுதிக்கலாம். ஸோ 1/α மதிப்பு 1/2 அதுக்கு ஸ்கொயர். ஸோ 1/1/4. இப்போ என்ன ஆகும் 4 வந்து மேலே போயிடும் தலைகீழாக பெருக்கும்போது 4. இப்போ மூலங்களின் பெருக்கற்பலன் வந்து 4. இப்போ மூலங்களின் கூடுதலும் கண்டுபிடிச்சிட்டோம், மூலங்களின் பெருக்கற்பலனும் கண்டுபிடிச்சிட்டோம். இருபடி சமன்பாடு ஃபார்முலா x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0. இப்போ x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் 5ன்னு கிடச்சிருக்கு 5x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் 4 ஈக்குவல் டு 0. ஆன்சர்.